தீபாவளின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது புது ட்ரெஸ்ஸு, ஸ்வீட்டு, பட்டாசு இப்படிதான். ஆனா உண்மையிலே தீபாவளி அதுக்கு மேல ஒரு அர்த்தம் கொண்ட பண்டிகை தான். இந்த நன்னாளில் நமது வீடுகள்ல செல்வமும் வளமும் பெருகி இருக்கணும் என்ற ஆசையோட செல்வத்தின் தேவியான மகாலட்சுமியையும் நவநிதிகளின் அதிபதியான குபேரனையும் சேர்த்து பூஜை செய்கிற பழக்கம் இருக்கு. அதுதான் லக்ஷ்மி குபேர பூஜை. வீட்டில் செல்வம் மட்டுமல்ல, சேர்ந்த செல்வம் அப்படியே இருக்குன்னு நம்பப்படுது. நான் உங்கள் தமிழ்வாய் சேனல். நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். லக்ஷ்மி குபேர பூஜை எதனால சிறப்புக்குரியதாக இருக்கு? ஒருத்தவங்க வீட்டில் செல்வம் பெருகவும் சேர்ந்த செல்வம் நிலைத்திருக்கவும் மிக சிறந்த வழிதான் குபேரலக்ஷ்மி பூஜை. இந்த பூஜை செய்தாலே குபேரனோட அருளும் மகாலட்சுமியின் அருளும் ஒரே நேரத்தில் நமக்கு கிடைக்கும். இதில் சுவாரஸ்யம் என்னன்னா, இந்த பூஜை செய்கிறது ரொம்ப ஈஸி தான், ஆனால் அதனால் கிடைக்கிற பலன் ரொம்ப பெருசு. வாங்க இந்த பூஜையை எப்படி வழிபடுறதுன்னு பார்க்கலாம். குபேரனின் வரலாறு ஒரு சின்ன விளக்கம் நான் உங்களுக்கு தரேன். குபேரன் ஒரு காலத்தில் பார்வையை இழந்தவர். அப்போ பார்வதி தேவியின் கருணையால் தான் அவர் மீண்டும் கண் பார்வையை பெற்றார். பின்னர் சிவபெருமான் அவரை வடதிசையின் அதிபதியாக நியமித்தார். அதனால தான் வடதிசை இன்று வரை செல்வம் தரும் திசை என சொல்றாங்க. மேலும் புராணங்களை சொல்லப்படுறது போல திருப்பதி வெங்கடாச்சல பெருமாளுக்கு திருமணத்துக்கு கடன் கொடுத்தவர் குபேரன் தான். அப்படி செல்வத்தின் சின்னமாகவே அவர் வழிபடப்படுகிறார். லக்ஷ்மி குபேர பூஜையோட நேரம் என்னன்னா, வருகின்ற நவம்பர் 19 மாலை 5:15 மணிக்கு தொடங்கி மறுநாள் நவம்பர் 20 இரவு 7:30க்கு முடிவடைகிறது. இந்த நேரத்தில் பூஜை செஞ்சிங்கன்னா நமக்கு மிகுந்த பலன் கிடைக்கும்னு நம்புகிறாங்க. லக்ஷ்மி குபேர பூஜை செய்வது எப்படி? முதல்ல உங்கள் வீட்டை நல்லா சுத்தம் பண்ணிக்கணும். வீட்டோட நுழைவாயில் அழகான வண்ணமயமான ரங்கோலி வரைந்து இருபுறமும் எண்ணெய் விளக்குகள் வைக்கணும். பூஜை அறையில் லக்ஷ்மி மற்றும் குபேரன் படத்தை வைத்து இருபுறமும் குத்து விளக்குகள் ஏற்றணும். அந்த படத்தின் முன்னால் பெரிய வாழை இலை விரித்து வைக்கணும். அதில் நவ தானியங்கள், அதாவது 9 வகை தானியங்களை தனித்தனியாக பரப்பி வைக்கணும். நடுவில் ஒரு சுத்தமான சொம்பு எடுத்து அதில் தண்ணீரை நிரப்பி அதில் மஞ்சள் கலந்து மாவிளைய சொருகி அதில் ஒரு தேங்காய் வைக்கணும். அந்த தேங்காய்க்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்கரிக்கணும். அப்புறம் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சு விநாயகா போற்றின்னு சொல்லி பூஜையை தொடங்கணும். அதுக்கடுத்து லக்ஷ்மி, விநாயகர், சரஸ்வதி தேவி படங்கள் அல்லது சிலைகளை சிவப்பு துணியால் வச்சு பக்கத்தில் கலசம், அரிசி, பூ, நாணயங்கள் வச்சு அலங்கரிக்கணும். பின் விநாயகர் துதிப்பாடல்கள் அல்லது மந்திரங்களை சொல்லி வழிபடணும். அதன் பின் மகாலட்சுமியை வணங்கி அவருக்கு தாமரை மலர்களால் பூஜை செய்யணும். அப்புறம் குபேர மந்திரங்களான ஓம் குபேராய நமக, தனபதியே நமக என்று 108 முறை சொல்லி தாமரை இதழ்களால் பூஜை செய்யணும். தாமரை மலர் லக்ஷ்மிக்கும் குபேரனுக்கும் ரொம்ப பிடிச்சமான பூ. குபேர பகவானுக்கு உகந்த எண் 5. ஒரு தட்டில் கை நிறைய 5 ரூபாய் நாணயத்தை போட்டு அதே தட்டில் மறுபடியும் கையால் அள்ளி மீண்டும் அந்த தட்டிலேயே நாணயத்தை போடணும். இப்படி செஞ்சால் நாணயத்திலிருந்து வரும் சத்தம், அப்புறம் அலகாபுரி அரசே போற்றின்னு துவங்கும் குபேர பகவானின் 108 போற்றிகளையும் சொல்லி முடிக்கும் வரை தட்டில் உள்ள நாணயத்தை 2 கையால் அள்ளி மறுபடியும் தட்டிலேயே போடுவதுமா இருக்கணும். இப்படி தீபாவளி அன்று செய்யப்படும் இந்த நாணய வழிபாடு நிலையான செல்வத்தை நமக்கு அருளும் என்பது நம்பிக்கை. அதுக்கப்புறம் பூஜை முடிஞ்சதுமே இனிப்பு, பால் பாயாசம் எல்லாத்தையும் நெய்வேத்தியமாக படைக்கணும். அதோட தட்சணையாக காசு வைப்பது ரொம்ப அவசியம். அந்த காசுகளை பூஜை முடிஞ்ச பிறகு வீட்டில் வச்சுக்கலாம். இல்லைன்னா சிலர் தாம்பாளத்தோட அந்த காசுகளைய தானமாக கொடுக்கலாம். இந்த பூஜையோட பலன் என்னன்னா, தீபாவளி நாளில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்தால் வீட்டில் மகாலட்சுமியோட அருள் நமக்கு கிடைக்கும். அதோட குபேரன் நமக்கு செல்வம், ஐஸ்வர்யம், சந்தோஷம், மனநிறைவு இப்படி எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். இந்த தீபாவளி மகாலட்சுமி மற்றும் குபேரனின் அருளால் எல்லோருடைய வீட்டிலும் செல்வம் பெருகட்டும். குபேர பூஜையுடன் தனலட்சுமி அல்லது சௌபாக்கிய லக்ஷ்மி படத்தையும் வைத்து பூஜிக்கலாம்.
வசதி இருக்கிறவங்க ஸ்ரீ லக்ஷ்மி குபேர பூஜையுடன் நவகிரக பூஜையும் செய்வது விசேஷமாக இருக்கும். நீங்களும் இந்த குபேர லக்ஷ்மி பூஜையை நீங்கள் வழிபட்டீங்கன்னா உங்களுடைய வீட்டில் எல்லா செல்வ வளமும் கிடைக்கும்.